குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இப்போ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம், 23 லெசனில் சாப்டரில் உமன்ஸ் என்டர்பிரனர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு சேலஞ்சஸ் வந்து பார்க்க போகிறோம். சரியா? மகளிர் தொழில் முனைவோர்கள். உமன் என்டர்பிரனர் ஹேஸ் பின் getting growing recognition over the past 2 decades across the world. Women entrepreneurs not only generate new jobs for themselves but also for others. They provide society with different solution to management, organization and business problems. Women-owned businesses are playing a vital role in the upsurge of entrepreneurial activity in the United States. It is reported that the highest number of self-employment women are in Sweden, followed by England, France, and USA. In general, women are attracted to retail trade, restaurant, hotel, education, insurance, and manufacturing in our country. சரியா? In our country, women constitute only 5.2% of the total self-employment person. In India, majority of them opted for the agricultural agro-based industry, handicraft, handloom, cottage industry. But in 2011 census, it has improved to 25%. சரி, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, மகளிர் தொழில் முனைவோர்கள் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் முனையும் மகளிர்கள் அண்மை காலமாக மக்கள் மத்தியில் மிகவும் அறிமுகமாக விளங்குகிறார்கள். சரியா? தொழில் முனைவர் வந்து மக்கள் மத்தியில் அண்மை காலமாக ரீசெண்டாக பப்ளிக்கில் வந்து என்ன இருக்காங்க, ரொம்ப வந்து அறிமுகமானவங்களும் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரெகக்னைசேஷன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. சரியா? பெண் தொழில் முனைவோர் தங்களுக்கு வேலைவாய்ப்பினை தாங்களே ஏற்படுத்தி கொள்வதுடன் பிறருக்கு உருவாக்கி வருவதும் பெருமைக்குரிய செய்தியாகும். அதே மாதிரி உமன் என்டர்பிரனர் தனக்குத்தானே என்ன பண்ணுறாங்க, வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வேலைவாய்ப்பை என்ன பண்ணாங்க வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. பிறருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதும் பிறகு வேலைவாய்ப்பை உருவாக்கி வருவது பெருமைக்குரிய செய்தியாகும். அமெரிக்க நாட்டு பெண் தொழில் முனைவர்கள் அந்நாட்டின் பொருளாதார எழுச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை நல்கி வருகின்றனர். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, பிறருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது பெருமைக்குரிய செய்தியாகும் அப்படிங்கிறாங்க. அமெரிக்க நாட்டில் இருக்கிற மகளிர் தொழில் முனைவோர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நடத்தின ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க, நடத்தி வரும் தொழிலை ஆய்வு செய்து ஒரு மையம் நடத்திய ஆய்வில் தெரிய வரும் உண்மை என்ன, பெண் உரிமையாளர்கள் நடத்தப்பட்டு வரும் நிறுவனங்கள் மற்றும் பெரும்பான்மை பெண் ஊழியர் கொண்ட நிறுவனங்கள் மேக்சிமம் வந்து யாரை வச்சு தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க, உமனை வச்சு தான் அவங்க வந்து அந்த கன்சர்ன் பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ரன் வந்து பண்ணுறாங்க, ப்ளே வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி மற்றும் பெரும்பான்மை பெண் ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் 1977 ஆண்டில் 5.4 மில்லியனில் இருந்து 2013 ஆண்டு இது 10 மில்லியன்களை தொட்டது. சரியா? இது வந்து எப்படி ஆயிடுச்சு, 1997 5.4 இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோ இதுலேருந்து வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது எவ்வளோ புள்ளியிலேருந்து வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 5.4 மில்லியன்லேருந்து 2013 ஆண்டு 10 மில்லியன்களை தொட்டது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் தொட்டது என்று உள்ள புள்ளி விவரப்படி பொதுவாக அமெரிக்காவில் நடந்து வரும் தொழிலில் 4/1 மகளிரால் நடத்தப்படும் அல்லது மகளிர் பெருமொழியில் இயக்கப்பட்டு வரும் நிறுவனம் என்று மிகையாகுது. சரியா? இன்றைக்கி வந்து இருக்கிற புள்ளி விவரத்தில் அமெரிக்காவில் 4/1, சரியா, 4/1 மகளிரால் நடத்தப்படும் அல்லது மகளிரால் என்ன பண்ணுறாங்க, பெருமொழி இயக்கப்பட்டு வரும் நிறுவனம் என்றால் மிகையாகாதுங்கிறாங்க. மேலும் அந்த ஆய்வு கூறுவது மேற்கூறப்பட்ட நிறுவனங்கள் சுமார் 9.2 மில்லியன் நபர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளது. சரி, அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, 9.2 மில்லியன் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ன பண்ணியிருக்கு, அது வந்து உருவாக்கி வந்து தந்திருக்குது அப்படிங்கிறாங்க. சுமார் 1.15 ட்ரில்லியன் அளவிற்கு ட்ரில்லியன் சரக்கை விற்பனை செய்துள்ளது. அவ்வாறே வளர்ந்த நாடான கனடாவில் 3/1 நிறுவனம் மகளிருக்கு சொந்தமானது. கனடாவில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3/1 என்னது, யாருக்கு வந்து சொந்தமானது, மகளிருக்கு, உமன்ஸ்க்கு. சரியா? அதேமாதிரி சொந்தமாக பிரான்சில் 5/1 மகளிரால் நடத்தப்பட்ட நிறுவனம். பிரான்ஸில் என்னது 5ல் என்ன பண்ணுறாங்க, ஒரு பங்கு வந்து என்னது மகளிரால் என்ன பண்ணுது, நடத்தப்படுது. ஸ்வீடன் மற்றும் இங்கிலாந்தில் அதிக அளவில் பெண்பாளார் சுய வேலைவாய்ப்பில் அமர்ந்திருப்பதாக
ஆராய்ச்சிகள் கூறுகின்றனர். சரியா? ஸ்வீடன், இங்கிலாந்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சுய வேலை வாய்ப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, மகளிர் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அது வந்து சொல்கிறாங்க. பெண்கள் மேற்கூறிய வளர்ந்த நாடுகள் சிலவற்றை வணிகம், சிற்றுண்டி சாலைகள், கல்வி நிறுவனம், காப்பீட்டு தொழில்கள், உற்பத்தி தொழில்கள் கூட ஈடுபட்டு வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கணும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து என்ன பண்ண மெஜாரிட்டி வந்து இந்த பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நடத்திட்டு வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் பெண்கள் உரிமை ஏற்று நடத்தப்படுவது மிகவும் பெண்களை அதிகம் கொண்டிருக்கும் நிறுவனங்கள் 5.2 விழுக்காடே என்னலாம். மேக்சிமம் வந்து இந்தியாவில் வந்து 5.2% மட்டும்தான் என்ன இருக்குது, உமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தொழிலை வந்து நடத்துகிறாங்க. இவர்கள் பெரும்பாலும் வேளாண் துறை, வேளாண் சார்பு தொழில்கள், கைவினைப் பொருட்கள் உற்பத்திகள், கைத்தறி ஆடைகள் மற்றும் குடிசை தொழில்களில் ஈடுபட்டிருப்பதாக 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றனர். சரியா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் பிறகு என்ன பண்ணது, இது வந்து தெரிவிக்குதுங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உமன்ஸ் என்டர்பிரினர்ஷிப் இஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா இந்த வாக் ஆஃப் எக்கனாமிக் லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் த பாலிசி அண்ட் institution farm work for nurturing entrepreneurial skill, importing vocation, education and training has widened the horizon for economic empowerment. சரியா? empowerment of the women. However, women constitute on the third of the economic enterprises. There are a score of successful women entrepreneurs both in economic and social field in India. சரியா? அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, இவர்கள் பெரும்பாலும் வேளாண்மை துறை, வேளாண் சார்பு தொழில்கள், கைவினைப் பொருட்கள் உற்பத்தி, கைத்தொழில் ஆடைகள் மற்றும் குடிசை தொழில்களில் ஈடுபட்டிருப்பதாக 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றனர். அதே பொருளாதார தாராளமாக்கப்பட்ட பின் மகளிர் தொழில் முனைவு சூடு பிடித்துள்ளது. பெண்கள் பொருளாதார ரீதியாக விடுதலை அடைய அவர்களின் தொழில் முனைவு ஆற்றலை மற்றும் திறனை கூட்ட அரசு மற்றும் சார்பு நிறுவனங்களும் சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுத்து அதன் அடிப்படையில் பெண்களுக்கு தொழில் முனைவு செயலில் இறங்க தொழில் கல்வியும் மற்றும் பயிற்சியும் அளித்து வருகின்றனர். சரியா? மகளிருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கில்லை வந்து அவங்க வந்து ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிறதுக்காகவும் அதில் வந்து நல்ல ஒரு திறமையான ஒரு இதை வந்து கொண்டு வரதுக்காகவும் அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்கங்கிறாங்க. However, women consist 1/3 of economic enterprises. There are scores of successful women entrepreneurs both the economic and social field in India. Those a stage has been already set for social takeoff of women from a low development both to an isolated base in achieving higher level of self-sustained economic growth in the walk of new economic policy 1991. சரியாப்பா? அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு மகளிர் தொழில் முனைவு சூடுபிடித்துள்ளது. பெண்கள் பொருளாதார ரீதியை விடுதலை அடைய அவர்களின் தொழில் முனைவு ஆற்றலையும் மற்றும் திறனையும் கூட்ட அரசு மற்றும் சார்பு சிறப்பான கொள்கைகளை திட்டங்களை வகுத்து அதன் அடிப்படையில் பெண்கள் தொழில் முனைவு செயலிறங்க தொழில் கல்வி மற்றும் பயிற்சியும் அளித்து வருகிறதுனால் தற்போது 1/3 சரியா 3/1 பொருளாதார தொழில்கள் மகளிர் வசம் உள்ளதென இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் தெரிவிக்கின்றனர். தற்போது உள்ள இந்திய பொருளாதார சூழல் பெண் தொழில் முனைவோருக்கும் ஆதரவாக உள்ளன. சரி, அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா எனவே வருங்காலத்தில் மற்றும் மேலை நாடுகளைப் போலவே இந்தியாவிலும் தொழில்களின் பெண் முதலாளிகள் மற்றும் பெண்களை அதிக எண்ணிக்கையில் கொண்டு இயங்கும் நிறுவனங்கள் பல மடங்கு பெருகும் என எதிர்பார்க்கலாம். சரியா? அதிகமான மகளிர் படித்து வரும் நிலை மாற்றம் மற்றும் ஊடகங்கள் பெண் பாலினத்துக்கு அளித்து வரும் மகத்தான ஆதரவு. சரி, இவங்களுக்கு இப்போ இவங்களும் என்ன பண்ணாங்க, மகளிருக்கு வந்து சொசைட்டியில் என்ன பண்ணாங்க, ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய வந்து என்ன பண்ணால் சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. அளித்து வரும் மகத்தான ஆதரவு எப்போதும் அல்ல அரசினர் மற்றும் அரசு சாராத நிறுவனங்களின் பேராதரவு மகளிர் தொழில் முனைவிற்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கி வருகிறது என்பதில் ஐயமில்லை. அது எப்போ எக்கனாமிக் பாலிசி வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1991 என்ன பண்ணாங்க, அது வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? இதில் வந்து என்ன பண்ணால் மேக்ஸிமம் வந்து யாரை பேஸ் பண்ணி தான் இருக்குது, உமன்ஸ் என்டர்பிரினரை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. சரி, அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்தனை பெர்சன்டேஜில் இத்தனை பங்கு. சரியா?
இப்போ 5ல் என்னது 1, அதே மாதிரியே 3ல் 1, அதே 4ல் என்ன 1. சரி, அது மாதிரி என்ன 3ல் ஒரு பங்கு, 5ல் ஒரு பங்கு, 4ல் ஒரு பங்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தொழில் அவங்கள அந்த தன்னோட இடத்த வந்து தக்க வச்சுட்டு வந்து வராங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.